ஸோ வணக்கம் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியல நான் சொல்கிறேன். பேபி நல்லோ, அதாவது இது ஒரு ஹாரர் கேம். அதுவும் இல்லாமல் இந்த கேமில் நம்ம யாராக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி சிட்டர், அதாவது குழந்தைய பார்த்துக்கிறவங்க குழந்தைய பார்த்துக்கிறவங்களாக இருப்போம். அந்த குழந்தை வந்து ஒரு பேய் குழந்தை. அந்த குழந்தைகிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோம், அதான் இந்த கேமோட ஸ்டோரி. ஸோ வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் சிடிஜி கோஸ்ட். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ கைஸ், அதாவது இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சிட்டர், இட்ஸ் இஸ் டைம் ஃபார் பெட், சைல்டு இஸ் வாட் யூ திங்க். அதாவது நாம் வந்துட்டு கேட்குறோம் அந்த குழந்தைக்கிட்ட, இது கேட்குறோம்ல, சொல்கிறோம், ஓகேங்களா? இதான் அந்த குழந்தையா முன்னாடி இருக்குது. எங்கடா இருக்கேன்? நம்ம ஏதோ ஒரு பெரிய ரூம்குள்ளே வந்து இருக்கோம். சென்சிட்டிவிட்டி வேறு லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, நீ தான் அந்த குழந்தையா? அது மறந்துட்டேன் பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்ன அப்படின்னா, அந்த நாம் வந்துட்டு சொல்கிறோம், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இது மாதிரி இது வந்து தூங்குறதுக்கான நேரம் அப்படின்னு. அப்போது அந்த குழந்தை வந்து சொல்லுது, இது என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருந்துட்டு ஃபீட் த பேபி, கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாட்டில் இருக்கான். ஓகே, அங்கே பக்கத்தில் எழுதியிருக்கு பாருங்கள், அதை சொல்கிறது தான் கேட்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க. இந்த குழந்தை சாப்பிடி அடங்கொய்யால உன் வேலையை காமிச்சிட்டியா? சரி, வேறு வழி என்னது? என்ன உன்னை வேறு பார்த்துக்கலன்னா உங்கள் அப்பா வேறு குடலை உருவி எடுத்துகிட்டு வேணும் மிரட்டிலாம் வச்சுருக்கான். வாங்க. இது என்னது? இது ஏதோ பூனை மாதிரி இருக்குது. ஓகே, இது டாய். ஓகே, டாய்னு பாட்டு பாடிட்டுருக்கேன் பாருங்க. இதான் கக்கூஸ். கிராணி கேம்லலாம் இதில் தான் மெயினான ஐட்டத்தெல்லாம் வச்சுருப்பானுங்க. ஓகே, இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுப்போம், எதுக்கோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த குழந்தைய வந்து போடு. கெட்டு நியூ நாப்பி. ஓகே, அதான் சேஞ்சிங் டேபிள். எங்கடா இருக்கான்? டேய், எங்கடா இருக்க? டேய், என்னது? அங்கே எங்கடா போன? ஏய், சரி, ஏதோ சரியில்லாமல் இருக்குது. ரோட்டில்னா கீழே இதில் வரும்போதே, லெஃப்ட்லேருந்து வரும்போதே ஒரு நாய், ஒரு கருப்பு பூனை குறுக்க பூனதெல்லாம் பார்த்தேன். அதான் கருப்பு பூனை குறுக்க பூந்தா அவசரக்கூடாதுன்னு வாங்க. என்னடா அந்த காலத்து ஆறு மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்களா? சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். நம்ம வந்துட்டு இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். த பிரின்ஸ் அண்ட் கேட். ஓகே, அக்ராஸ் த ஷோர் இஸ் லேண்ட் ஓவர் பிரின்ஸ் ஃபர்ஸ்ட் ஜீப் யூனிக் ஜம்ப்பு த பெட். ஓகே, சேடு டிலைட். அதாவது இந்த பூனை வந்துட்டு என்னென்னா, ஒரு நாள் வந்துட்டு இவன் பார்த்துட்ருக்கான்ல, அவனை வந்துட்டு எட்டி பார்த்துச்சான் அந்த இதுலேருந்து. அப்போ வந்து அந்த பூனை வந்து கூப்பிட்டுச்சான், கார்டன் கேட்ஸ் வாக்கிங் இஸ் ஃபேவரட் லுக்கிங் ஃபஸ்ட்டு. அதான் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு நின்றான் அவன், இங்கே எவ்வளோ பூக்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ஓகே, நான் இந்த ஒரு இது முன்னாடி பார்த்துருக்கேன். அதாவது என்னென்னா, இப்போ ஆடியோ வேறு மாதிரி கேட்டுச்சு, அந்த புக்கில் வேறு மாதிரி இருந்துச்சு, அந்த ஆடியோ வேறு மாதிரி கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சுன்னா, அதாவது இவன் வந்துட்டு கார்டனோட பூவு செடி அதெல்லாம் வந்துட்டு அடித்து உடச்சிட்டு இருந்தானா.
ஓகே, நமக்கு லைட்டாக கண்ணு சொக்குது. இப்போவே கண்ணை கட்டுது. குழந்த அழுகுறான். இருங்க, மேலே போய் அவனை சமாதானம் படுத்துவோம். தூங்க போகிற நேரத்தில் தான் அழுவான். உனக்கு எப்படி அந்த தூங்க போகிற நேரத்தில் கரெக்டாக என்ன காய்ஸ்? எங்கே காய்ஸ் அவன்? நான் இங்கே கதவு திறந்து இருக்கும்போதே லைட்டாக டவுட் வந்துச்சு, எங்கே இருக்கான், எங்கே போயிடான்னு. இதுங்க கீழே போய் பார்ப்போம். இங்கே இருக்கியா டேய்? அப்பாய புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க? சரி வாங்க, சரி வாங்க, ஓகேங்களா? ஓடு. ஏதோ ஏதோ பொம்மையை போடணுமா? என்ன பொம்மை? இங்கே ஒரு பூனை பொம்மை இருக்குது. ஓகே, போடுவோம். இந்த பூனை பொம்மையை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அண்ணன் வந்து உன்னை காலையில் சந்திக்கிறேன். ஓகேவா காய்ஸ்? இவன் அடிக்கடி திறக்கிறான், தூங்கிட்டான். ஓகே, இது சவுண்டு கேட்டுச்சு கைஸ் டக்குன்னு, அதான் என்னென்னு போய் பார்த்தேன். அண்ணன் வந்து உனக்கு வந்து குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி நாளைக்கு வாங்கி தரேன். ஓகேங்களா? யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கிட்ட தான். நீங்கள் நினைக்கலாம் என்னடா அந்த குழந்தை அங்கே இருக்குது, இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. ஓகே வாங்க, கண்ணு சொக்குது. தூங்கிட்டோமா? தூக்கம் வருது, தூங்கிட்டோம். ஓகே, லோடிங் அப்படின்னு காமிக்கிறானுங்க. ஓகே, த சைல்டு லாஃபிங், லுக் இட்ஸ் ஸோ ஃபன்னி, ஐ டோல்ட் யூ டு நாட் தட். அதாவது அந்த சைல்டு, அதாவது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாருங்கள் எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது அப்படின்றான். அதுக்கு நம்ம வந்து சொல்கிறோம், நான் உன்னை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறோம். ஓகே கைஸ், நீங்கள் யூடியூபராக இருந்தால், அதுவும் கேமிங் யூடியூபராக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான ஹாரர் கேமு. நைட்டு மொட்டை மாடிக்கு வந்து இப்போ டைம், அதாவது நான் இப்போ இருக்கிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. நீங்கள் வந்து 12 மணிக்கு வந்து இங்கே உட்காந்து வாய்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான், கண்டுக்கூடாது. ஓகே ஓகே, என்னடா இது? ஃபைன் த பாட்டிலா? ஏய், இங்கே என்ன பாட்டில் எங்கடா? இதுங்க இந்த ட்ராயர். ஓகே, ட்ராயர்லாம் திறந்து பார்த்தாச்சு. ஓகே, எங்கடா இருக்கான் அவன்? டேய் எங்கே? அங்கே இருக்காங்க கைஸ். ஓகே வாங்க. நாய் வேறு ஊழ விழுது. மொட்டை மாடியில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் சம் கெஸ்டெல்லாம் இருக்காங்க, அதனால தான். ஓகேங்களா? ஏய், என்ன கருமண்டா இது? உன்னை நீ நான் விட மாட்டேன்டா. கிச்சனில் போய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? மனசில் பெரிய ஷெஃப்னு நினைப்பு. வாடா இங்கே உன்னை இது. ஐயோ, நமக்கு வேறு சென்சிட்டிவிட்டி வேலை கோளாறு பண்ணுது. அவனை செத்தடா. என்ன மனசில் டாக்டர் பல சிவகார்த்திகேயன் நினப்பா? ஓகே, அவனே போய் முட்டி செத்துட்டான். சாவல். அவனுக்கு ஏதோ மயக்க நிலை. இன்னும் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ். ஓ, ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியை வந்து உடைக்க சொல்கிறானுங்க. டைம் என்ன? 12. நான் வேறு இந்த இதை தூக்கி போட்டு விளாண்டிகிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே வேறு தெருவில் வேறு ஏய் வாடா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. பார்த்தீங்களா? கேட்டிங்களா? ஏய், என்னடா லேட்டாக ஷாக் ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா, நானே இப்போ தான் அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க, ஏதோ பார்த்தா இவன் வந்துட்டு இருக்கான். இவனுங்க வேறு கைஸ். இன்னும் இந்த வீடியோ பார்த்த அந்த இங்கே சென்னை பிள்ளைங்க, ஏரியா பிள்ளைங்களாம் வந்து என்னை வாய் மேலே மிதிக்க போகிறாங்க. சென்சிட்டிவ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு கைஸ். ஓகே வாங்க.
ஓகே, வாங்க நம்ம கதையை படிப்போம். கொஞ்ச நேரத்துக்கு என்னடா சைலண்ட் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். இந்த ரேபிட் சே ஐ டைம் டு ப்ளே த ரெட் ஐ ஸ்கேர்ட். அதாவது இவன் இந்த முயல் வந்து வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். அப்போ இந்த பையனோட கண் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த முயல் வந்து பயந்து போய் எங்கேயோ ஓட ஆரம்பிச்சுதுன்னு நினைக்கிறேன். அந்த பிக்சரில் அப்படி தான் காட்டினாங்க. கைஸ் இங்கே ஏதோ லைட்டாக அமானுஷம் நடக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு எப்படிறா? நான் கையில் தானே வச்சுருந்தேன். ஒரே ஆட்டில் தூக்கி வீசிட்டான் கைஸு. காய்ஸ் ஓகே ஓகே, இவனுக்கு இதை மாட்டி விட முடியுமா? முடியாது போல். ஓகே வாங்க நம்ம புக்கை படிப்போம். த டார்க் கிரேஸ்ட் ஹோப் ஹோப் ஹோப். என்னடா பாட்டு படிக்கிட்டு இருக்கீங்க? த ரியல் டேஸ் ஃபோர்ட் ஹோப் 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 நோண்ட் இன்சைட். ஏதோ பாட்டு படிக்கிட்டு இருக்கானுங்க கைஸ். ஹோப் ஹோப் ஹோப். நம்ம இதில் நம்பிக்கை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அங்கே ஹோப்பு ஹோப்புன்னு பாடிட்டு இருப்பாங்க போல். அமெரிக்கா இது என்ன கண்ட்ரின்னே தெரியல. இந்த கண்ட்ரியோட இது அடுத்த பாட்டு வரும்போது சொல்கிறேன், ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டு தான். என்னடா லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டு தான். செகண்ட் பாட்டு கூடிய சீக்கிரத்தில் தான் வரும், ஓகேங்களா? இன்னும் நான் பாட்டுன்னு பேசிக்கிட்டே அந்த கதையை சொல்ல முட்டேன். சரி பார்த்துப்போம். அதாவது இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். ஓகே வாங்க. என்னதான் மிமிக்ரியெல்லாம் பண்ணுறேனே பார்த்தீங்களா? அப்படி தான் நான் சில நேரத்தில் பைத்தியமாக சுற்றிட்டு இருப்பேன். ஓகே இப்போ கூட பார்த்தீங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். கடைசியில் அந்த இது ஏதோ பெல் அடிக்குது கைஸ். ஊ அட் த டோர். அதான் நானும் கேட்குறேன், யார் அது? எவன்டா அது? என் வீட்டு இன்னும் ஏதோ பாக்ஸ் வச்சுருக்கானுங்க. சரி நமக்கு யூஸ் ஆகும். டோஸ்ட்டு ஃபுட்டு 4000. ஏய் என்னடா 4000 குத்தி? நான் ஒன்றும் வாங்கலை. அந்த டெலிவரி பாய் வேறு இருந்தால் சொல்லி விடலாம். இது என்ன டேய் இந்த காசை நான் இல்லை, நான் போடலை, அந்த குழந்தையோட அப்பந்தான் போட்டான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. டெலிவரி பாயை வேறு காணோம். ஓகே சிஸ்டர் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் த சைல்டு ஐ வில் ஷோ மை ஸ்ட்ரீட் ட்ரீம். அதாவது நம்ம வந்துட்டு சொல்கிறோம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு. அப்போ வந்துட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது, இதுதான் நான் என்னோடய ட்ரீம்ஸை உனக்கு காமிக்கிறேன். ஓகே நம்ம அந்த குழந்தைய வந்துட்டு சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வாய் வேறு ரொம்ப குளருது. ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் என்னமோ வேறு ஏதோ ஒரு ஏலியன் தான் வந்து பேசுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. வாய்க்கு ப்ராக்டிக்ஸ். இதான் உங்கள் ஊரில் ப்ராக்டிக்ஸ் ஆடான்னு கேட்கலாம். சீஸ் டோஸ்ட் எங்கடா இருக்குது? சீஸ் டோஸ்ட் வேர் இஸ் த சீஸ் டோஸ்ட்? அங்கே இருக்குது பாருங்கள். ஓகே ஓப்பன் த சீஸ் ப்ளேஸ். ஓகே நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நிறைய பொருள்லாம் இருந்துச்சு. ஓகே டொமாட்டோ வச்சாச்சு. நமக்கெல்லாம் கறி தான் கைஸ். நாமெல்லாம் நான்வெஜ்ஜு தான். வெய்யி ஓகே அப்படியே வச்சுக்கிட்டே இரு. ஓகே ஒவ்வொன்றா அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். என்ன இதை எடுக்க முடியலை? பரவாயில்ல தொடச்சிப்போம். சும்மா நான் கீழே ஒன்றும் இல்லைல்லையே, மேலே தானே வந்துச்சு. இப்போ சீஸ் வைப்போம். சீஸ், வெங்காயம், தக்காளி. இப்போ பிக்கில் வைப்போம். ஓகே இப்போ சீஸை எடுத்து இங்கே வச்சு. ஓகே இப்போ கறி மஷ்ரூம் எடுப்போம். மஷ்ரூம் எடுத்தாச்சு, இங்கே வச்சாச்சு. வெங்காயம்,
தக்காளி, சீஸ். ஓகே, சீஸு. சரி, இந்த மீட்டை இருப்போம் அப்படியே ஒரு பெட்டு மேலே போட்டு இப்போ வந்துட்டு நமக்கு டேஸ்டான சுவையான சீஸ் டோஸ் வந்து கிடைத்து விடும். ஐயோ என்னடா இது, ஃபீட் மீயா? நான் எங்கடா போய் ஃபீட் பண்ணுவேன்? அந்த குழந்த சொன்னப்போவே நம்ம ஓடி இருக்கணும். என்னோடய கனவு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு. நாம தான் ஜாலியாக இருந்திருக்கோம். கடவுளே காப்பாற்றிக்க, நான் அருமை பண்ணலை. அதாவது என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்களா? என்னன்னு தெரில, நானே ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராம் மீம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து பாடிட்டே இருப்பாங்க ஹியா ஹுவா அப்படின்னு. ஒரு ஜப்பனீஸாக என்னன்னு தெரில, சைனாவா ஜப்பனீஸான்னு தெரில. ஓகே வாங்க. டே குழந்த, நான் எதுவுமே பண்ணலடா, என்ன இவன் நம்மளை முறைச்சி பார்க்குறான். இந்தா ஓகே, உன் வேலையை நீ காமிச்சிட்ட. ஓகே, சேஞ்சிங் டேபிளில் போட்டாச்சு. ஓகே, நம்ம வந்துட்டு எடுத்துட்டு ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஐயோ இப்போ தான் கைஸ் அவன் சொன்ன, நான் அப்போவே சொன்னல, அவன் சொன்னப்போவே ஓடி இருக்கணும். ஐயோ என்ன பண்ண போகிறானோ, காப்பாற்றுங்க. இவன் வேற ஒருத்தன் போடாங்கிட்டு. ஓகே, நான் அங்கே போகலான்னு பார்த்தேன். அப்போ அவன் வந்து தடுத்து தான் இப்போ வந்து அந்த எமர்ஜென்சி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்கணும். இது வேறு லாக்கில் இருக்கா? ஓகே ஐயோ நீ வேறு போடாங்கிட்டு. ஓகே, நம்ம வந்து இந்த கிளாஸை வந்து உடச்சாச்சு. இப்போ இந்த அது பேர் வேறு மறந்து போச்சு, வெளியே போட. ஓகே, என்னடா அவனை அடித்து பறக்க விட்டீங்க. அவனே பாவண்டா, அவனுக்கோ ஏதோ ஒரு பேய் வந்து இருக்குது, அவனை போய் அடித்து பறக்க விட்டீங்களே. ஓகே வாங்க நம்ம எடுத்துகிட்டு போவோம். பேபி பெட்ரூம், டேக் பேபி பெட்ரூம். ஓகே, என்னடா வேணும் உனக்கு? என்னடா வேணும் உனக்கு? த பிரின்ஸ் அண்ட் த ஷிப் கதை படிக்க சொல்கிறியா? பேய்க்கெல்லாம் நான் கதை படிக்க வேண்டியதாக இருக்குது, எல்லாம் ஏன் நேரம். ஓகே, என்னடா பார்க்குற? மூஞ்சி மேலே குத்துவேன். இதுங்க நம்ம அந்த கதை ஸ்டோரி எங்கே இருக்குது, ஸ்டோரி புக் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே, ஐயோ வா இதுக்குள்ளே வந்து உக்காரு. கதை வேறு அழைச்சிட்டானுங்க, இப்போ என்ன பண்ண போகிறானோ. ஓகே, என்ன இந்த பொம்மை உனக்கு வேணாம்மா? சரி, இந்த பொம்மையை வச்சுக்கோ. என்னென்ன நடக்குதோ, என்னென்ன நடக்க காத்துட்ருக்குதோ. சரி, ஸ்டோரி புக்கை வந்து படிப்போம். ஓகே, அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விக்கர்ஸ் அவுட் சைடு விண்டு பிஹோ கண்டென்ஸ்டு ஆஃப் ஒயிட் த லிட்டில் பிரின்ஸ் இஸ் பிரெட் அண்ட் counts get sleep, so he called his mother, please go find my ship. I am thirsty, I am tasty, I am dirty, I said. Prince said, let me count you 1 2 3. 1 2 3 என்னடா பேசிகிட்டு இருக்க? என்னடா கை இது பார்க்கவே பயமாக இருக்கு. ஓகே, more thing Prince said before I drift. Open the eyes set. Join never follow me afterwards. They come by that. ஓகே, இவனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா எனக்கே ஒன்றும் புரியலை. என் மண்டைக்குள்ளேயே இரு, என்னோடய ட்ரீம்குள்ளேயே இரு அப்படின்றான். ஓகே வாங்க நம்ம அடுத்த பேஜ் வந்து திருப்புவோம். ஐயோ த ஆஸ்டர், என்னடா அது? ஓகே, என்ன மனசில் பெரிய என்ன ராஜா பகவத் நினைப்பா? ஐயோ
இப்போ என்ன பண்ணுறது? அவ்வளோதான், போட்டு தள்ளிட்டான். குட் நைட். குட் நைட்டா? நாங்கள் எல்லாம் தூங்குறதுக்கு லேட் ஆகும்டா. எங்களுக்கெல்லாம் குட் நைட் சொல்லவே நேரம் இல்லை. சொல்லவே கூடாது. ஓகே, லோடிங். ஓகே, என்னடா இது? சரி வாங்க, நம்ம இந்த வீடியோ இதோட எண்டு பண்ணிப்போம். ஸோ அடுத்தோடு நல்ல மோர் நவ் அனதரா. என்னடா இது? அடங்கு. என்டர் த அப்பார்ட்மெண்ட். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால் நம்மளை முடிச்சு கட்டிடுவானுங்க. டோன்ட் கோ டு அப்ஸ்டேர்ஸ். கைஸ், இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த கீழே எதுவுமே வச்சுருக்க மாட்டானுங்க. நம்ம பேய் எங்கே பார்த்தோமோ அங்கே தான் இருக்கும். இது நான் நிறைய கேமில் ஆடி இருக்கேன். ஓகே வாங்க. ஓகே, ஃபாலோ த ஒயிட் ரேபிட்டே என்னை காப்பாற்று. நான் எதுவுமே பண்ணலை. ஓடுறா. நீ இங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். மழுகு விழட்டும். என்னடா பாட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன பாட்டுன்னு தெரியல. அது ஒரு மோட்டிவேஷ்னல் சாங். ஓகே, வந்தாச்சு கைஸ், உள்ளே வந்தாச்சு. அப்பா, நம்ம தப்பிச்சிட்டோம். ஸோ லோடிங்கும் வந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ டைம் வீடியோட நிமிஷம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ். இது மாதிரி ஏதோ உழைச்சிட்ருக்கேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இதே எத்தனை வாட்டி தான் சொல்லிகிட்டு இருப்பேன்னு கேட்டால் தெரியாது. ஸோ பை கைஸ்.